எனக்கு மிக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறது. உங்களுக்கு அறிமுகமானவர்கள் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற அதே கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது லேவியராகவும் 26:6 சொல்லுகிறது, தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உனக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். உன் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார். உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் அவர் சமாதானத்தை கொடுப்பார். சிலருக்கெல்லாம் ஏண்டா வேலைக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். சிலருக்கெல்லாம் ஏண்டா வீட்டுக்கு வரோன்றது டென்ஷனும் இருக்கும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ இருக்கிற வீட்டிற்குள் தெய்வீக சமாதானம் உண்டாகும். நீ வேலை ஸ்தலத்தில் சமாதானத்தை பார்ப்பாய். நீ எங்கு போனாலும் உன்னை சுற்றி இருக்கிற இடம் சமாதானம் உள்ளவைகளாய் இருக்கும். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எத்தனை இடங்களில் நாம் சமாதானம் உடைந்திருக்கிறது. நன்றாய் இருந்த குடும்பம், நன்றாய் மேலே வந்த குடும்பம், நன்றாய் சம்பாதித்த குடும்பம், நன்றாய் சாப்பிட்ட குடும்பம் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் உடைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் ஐக்கியமாக இருந்த குடும்பம் இன்றைக்கு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் பிரிவினைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள் உங்கள் குடும்பத்தில் வரலாம். ஆனால் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அளவில்லாத தேவ சமாதானம் உங்களை நிரப்பும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், அவருடைய சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டுமே ஆனால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. 2 நாளாகமம் 14:2 சொல்லுகிறது, ஆசா நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லி தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டிருந்தார். அவனுடைய ராஜ்யபாரத்தின் நாட்களில் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்திருந்தார். எப்பொழுது அவன் நன்மையும் செம்மையுமானதை கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக செய்வது. இன்றைக்கு நன்மை செய்வோம், ஆனால் செம்மையாய் செய்வதில்லை. செம்மையாய் செய்ய வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் நன்மை செய்கிற பழக்கமே இருக்காது. கூடுமான வரைக்கும் நம்மளால் ஆன மட்டும் எல்லாருக்கும் நன்மை செய்ய பழகணுங்க. உங்களை கர்த்தர் உயர்ந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறாரா? நல்ல இடத்துல கர்த்தர் உங்களை நல்ல ஒரு பொசிஷனில் வச்சிருக்கிறாரா? ஏன் வச்சிருக்கிறாரு? யாருக்கும் கொடுக்காத படிப்பை ஏன் உங்களுக்கு கொடுத்தாரு? யாருக்கும் கொடுக்காத ஒரு உயர்வை ஏன் உங்களுக்கு கொடுத்தாரு? யாருக்கும் கொடுக்காத மேன்மையை ஏன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரா? நீங்கள் உதவி செய்யணும்னு. அதை வச்சு துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. உங்களால் ஆன மட்டும் உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், உயர்த்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்து சுவாமி, கிருபை சூழ்ந்திருக்கட்டும். உன்னதமான தேவனுடைய பலன் அற்புதமாய் என் பிள்ளைகளை வாழ வைத்து கனப்படுத்துவீராக. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. சமாதானத்தின் சூழ்நிலை கட்டளையிடும். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் சமாதானம் இல்லையே என்று புலம்புகிறார்களோ அத்தனை குடும்பத்திலும் சமாதானத்தை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.